ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆதி திருவரங்கம் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பிரம்மாண்டமாக ஒரு நெற்களஞ்சியம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் பணத்தை சேமிக்கிறோம், லாக்கர் நகையை சேமிக்கிறோம். ஆனால் எந்த டெக்னாலஜியும் இல்லாத 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னர்கள் விவசாயத்தில் கிடைச்ச தானியங்கள்லாம் இந்த நெற்களஞ்சியத்தில் தான் சேமித்து வச்சாங்க. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விவசாய வரலாற்றை சொல்கிற இந்த மாபெரும் கட்டடத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது, நெற்களஞ்சியம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவில். தென்பெண்ணை ஆற்றங்கரையெல்லாம் அமைஞ்சிருக்க இந்த பழமையான ஆதி திருவரங்கம் கோவிலில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே தென்கிழக்கு மூலையில் ஒரு பிரம்மாண்டமான செங்கல் கட்டடம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நெற்களஞ்சியம், தானிய களஞ்சியம் சொல்லலாம். மன்னர்கள் காலத்தில் கோவில்கள்லாம் நிர்வகிக்கிறதுக்காக பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை மானியமாக கொடுப்பாங்க. அந்த நிலங்களில் விவசாயம் செஞ்சு வர விளைச்சலை 6ல் 1 பங்கு கோவிலுக்கு வரியாக கொடுக்கணும். அப்படி வர அதிகப்படியான தானியங்களை பாதுகாப்பாக சேமிக்க வைக்க தான் இந்த பெரிய நெற்களஞ்சியம் உருவாக்குனாங்க. இந்த களஞ்சியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வட்ட வடிவத்தில் 2 அடுக்குகளோடு ரொம்ப சூப்பராக கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்டிருக்கு. இந்த முழு களஞ்சியமும் 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. கீழ் பாகத்தில் நெல், நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்பு, மேல் பாகத்தில் கேழ்வரகுன்ட்டு தனித்தனியாக கனத்தம் கட்டி, அதாவது தடுப்பு ஏற்படுத்தி சேமித்து வச்சுருப்பாங்க. இதோட மேல் பகுதியில் அன்னலட்சுமி தாயார் சிலையும் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இவ்வளோ தானியத்தை சேமித்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மழை இல்லாத வறட்சி காலங்களில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும், கோவிலில் அன்னதானம் பண்ணவும், அப்புறம் கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கவும் இந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்ட்டு அந்த காலத்திலேயே ஒரு ஃபுட்டு பேங்க் மாதிரி இதை ரன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிக சில பழமையான கோவில் தானிய களஞ்சியங்களில் இதுவும் ஒன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்த இந்த களஞ்சியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்களுக்கு ஒரு வரலாற்று சின்னமாக காட்சி பொருளாக கம்பீரமாக நின்றுட்டு இருக்குது. இப்போ இந்த நெற்களஞ்சியம் யூஸ் பண்ணுறதுல பழடைஞ்சு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நெற்களஞ்சியம் சும்மா பயன்பாட்டில் இருக்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலோட்டமாக ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த 91 வயதான ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆதி காலத்தில் வட ஆற்காடு, தென் ஆற்காடுன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 காடுகள் இருந்துச்சான். காடுன்னு சொல்லப்பட்ட ஊர்கள்லாம் இப்போ நாடுன்னு சொல்கிறாரு. இதில் ஆதி திருவரங்கம் இந்த 2 ஆற்காடுக்கும் நடுவில் இருக்கிறதால இதை நடுநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டை செழிப்பாக வச்சிருந்தது வட பெண்ணையார் தான். இந்த கோவிலுக்கு மட்டும் ஆதி காலத்தில் 400 ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்துச்சான். காலப்போக்கில் அது 100 ஏக்கராக சுருங்கிருச்சு. இந்த களஞ்சியத்தில் சுமார் 5000 களம், அதாவது ஒரு களம்னா 12 மரக்கால், அவ்வளோ தானியங்கள் சேமிக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காராம். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த களஞ்சியத்தில் எந்த தானியமும் சேமிக்கலன்ட்டு அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. ஸோ மக்களே, எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்திலேயே வறட்சியை சமாளிக்க நம் மன்னர்கள் எவ்வளோ பெரிய பிளானிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம நடுநாட்டின் வளத்தை சொல்கிற அந்த ஆதி திருவரங்கம் நெற்களஞ்சியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.